எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 48 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னி பற்றி யோசி திங்க போடுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க. அதாவது லைஃப்பில் ஒன்றும் நம்ம பார்த்து செய்யணும். கோல்டு தெஃப்ட், கோல்டு செயின் திடீர்னு ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோல்டு செயின் எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் இன்சூரன்ஸ் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நியர்பை இருக்க ஷாப்பில் போயிட்டு ரீசெண்டாக நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி தென் பில் காப்பீஸ் எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு நீங்கள் டைரெக்டாகவே கடை ஓனரை பார்த்து கேட்கலாம். எப்படிங்க நீங்கள் எப்போ மிஸ் பண்ணீங்க, எனக்கெலாம் தெரியாது, இன்சூரன்ஸ் கம்பெனி போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கள தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக அந்த கடையில் வாங்கினது இருக்கணும். சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி பில் காப்பீஸ், எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட்டு எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு கேட்கலாம் விசிட் பண்ணி. ஏன்னா இன்சூரன்ஸுக்கு பர்சன்டேஜ் போய் நமக்கு பில் காப்பியில் என்ட்ரி ஆகிடும் இவ்வளோ இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்காங்கன்ட்டு. கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக உங்கள் கடைக்கார ஷாப்புக்கிட்ட போயிட்டு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனின்னு கேட்டு கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளைம் பண்ணோட டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட கேட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியாதோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ. ஒரிஜினலாக டைரெக்டாக நேர்மையாக நேர் வழியில் நேர் பாதையில் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். இன்சூரன்ஸ் மூலயமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவங்க எடுத்திருப்பாங்க. இது மூலயமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 5 லட்சம் கோல்டு செயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்சூரன்ஸ் மூலயமா தான். எந்த டைப் வச்சுருக்காங்களோ, எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்காங்களோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும்னு கடைக்காரவங்கள தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம கடையில் போய் கேட்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பொதுக்கூட்டங்களில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. பார்த்து அலர்ட்டாக இருங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தொலைஞ்சிருச்சுன்னா நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் காப்பி வச்சுக்கிட்டு தென் பில் காப்பியை கொண்டு நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட போயிட்டு கேட்கலாம். எங்கே கோல்டு வாங்கினீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கே போயிட்டு இன்சூரன்ஸ் காப்பி மூலயமா கிளைம் பண்ணிக்கலாம். டைப் எங்கே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டு எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலான்றதை நீங்கள் தான் கிளைம் பண்ணிக்கணும். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு நாள் சேஞ்சஸ் ஆனால் இந்த மாதிரி கிளாட் மகிழ்ச்சி தந்தாங்க லைஃப்பில் மறக்க முடியாது. பாய் பாய், see you guys. உங்களுக்கு சொல்லுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. பாய் பாய், see you later guys. உங்களுக்கு சொல்லுங்க.